தினமலர் அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பல முறை இந்தியாவில் நடைபெறக்கூடிய அந்த சாலை விபத்துக்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்கிற விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். சாலைகளுடைய குறைபாடுகள் தான், சாலைகள் குண்டும் குழியுமா இருப்பதனால தான் விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு பல கருத்துக்கள் வந்தாலும் கூட, சாலையில் வேகமாக செல்கிறார்கள், வாகன ஓட்டிகளால் தான் விபத்து அப்படிங்கிற ஒரு நரேஷன் தான் இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருந்து. இப்போ மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, தரமற்ற சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளால் தான் இந்த விபத்துக்கள்லாம் அதிகமாகி கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு ஒத்துக்கொண்டு, தரமற்ற சாலைகள் அமைக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களாக இருக்கட்டும், அதற்கான அனுமதிகளை கொடுக்கக்கூடிய பொறியாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது கடுமையான தண்டனை எடுக்கணும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிணையில் வெளிவர முடியாத ஒரு குற்றமாக அது கருதப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறாரு. இது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம், நடைமுறைப்படுத்த முடியுமா, அவருடைய இலக்கு 2030க்குள்ள விபத்துக்கள் இல்லா இந்தியாவாக மாற்றிவிட முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். தரமான ரோடு சாத்தியமா? கான்ட்ராக்டர் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் மந்திரி. இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு ஜெகதீஸ்வரன், இருவரும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெகதீஸ்வரன், ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தே துவங்குறேன். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடைய இந்த பார்வை எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு நீங்களே சொன்ன மாதிரி சாலை விபத்துகளை நாம் குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும். 2030க்குள்ளையாவது இன்றைக்கு பாதியாக குறைக்க வேண்டும். இன்னைக்கு 5 லட்சம் விபத்துகள், ஒரு ஆவரேஜா 5 லட்சம் விபத்துகள் ஏற்படுது. இந்த கடைசியா நீங்க 10 வருடங்கள்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு 4.5 4.75, இந்த கொரோனா காலத்துல மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். ஏன்னா வாகனங்களே நம்ம வீதிகள்ல போகல. அதை தாண்டி கிட்டத்தட்ட 5 லட்சம் விபத்துகள் ஏற்படுகிறது. அதில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 2 லட்சம் வரைக்குமே உயிர்கள் போகின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 17,000 உயிர்கள் போகிறது. இது இல்லாம கை இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், முதுகுத்தண்டை இழந்து நடக்க முடியாதவர்கள் அப்படின்ட்டு இது ஒரு பெரிய நம்பர்ஸ் இருக்கு. அது மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம். நீங்க சொன்ன மாதிரி சாலை விபத்துகள் என்ன காரணம், இப்போ ஒவ்வொரு வருஷமும் மார்த்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க, அதே மாதிரி NCRB ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. 2 டேட்டா ADSI, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட் ரிப்போர்ட் சொல்றதுல அது என்ன காரணங்கள், எந்த மாநிலத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 2மே இருக்கு. தனி மனித தவறுகள் இருக்கிறதா, நிச்சயமாக இருக்கிறது. இப்ப நிதின் கட்கரி இந்த வீடியோல பேசும்பொழுது ஹெல்மெட்ஸ் போடாம போனவங்க எவ்வளவு பேர் அப்படிங்கிற 55% பேர் ஹெல்மெட்ஸ் போடாம போனாங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் அணியாதவர்கள் 30,000 விபத்துகள் சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது டேட்டாவை அவரே சொல்றார். அப்போ இதை செய்திருந்தால், ஒருவேளை அன்று சென்றவர்கள் தலைக்கவசம் அணிந்திருந்தாலோ அல்லது சீட் பெல்ட் அணிந்திருந்தாலோ, நீங்க எவ்வளவுதான் ரோடு மோசமா இருந்தாலும், எவ்வளவுதான் இதா இருந்தாலும், அட்லீஸ்ட் உயிர் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம். இன்னொரு பக்கம் என்ன முக்கியமான காரணமாக இருக்கின்றது அப்படின்னா, பல நேரங்களில் ரொம்ப சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. ஒண்ணு, திடீர்னு வண்டி போயிட்டே இருக்கு, நம்மளே வேகமா போயிட்டு இருப்போம், வண்டி தொடர்ந்து போயிட்டே இருப்போம், டக்குனு பிரேக் அடிப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலைக்கு திடீர்னு ஒரு குழி இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துல டப்புன்னு விட்டா நம்ம வண்டிக்கு சேதாரமாகும், இல்ல நமக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி யோசிக்காம டக்குன்னு ஒரு கார் டிரைவர் பார், பின்னாடி போன 2 வீலருக்கு இடிப்பார். இடிச்சு அந்த மாதிரி விபத்துகள், சில நேரங்கள் உயிரிழப்புகள் கூட ஏற்படும். ஹெல்மெட் போடாம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுற சாத்தியமும் பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் சாலை மேடு பள்ளமாக இருக்கும். நான் சொல்றது சாதாரண சில ஹைவேஸ்லேயே கூட அந்த மாதிரி பார்க்கும். ஒண்ணுல நல்ல உதாரணம் ஸ்ரீபர் முதல் சாலை. நீங்க இங்க இருந்து இப்ப நீங்க புந்தமல்லி ஹை ரோட்ல ஸ்ரீபர் முதல் சாலையில போனீங்கன்னா எல்லா விதமான மோசமான சாலைகள் இங்க பார்க்கலாம். ஹைவேஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க, தரம் உயர்த்ததற்கான வேலைகள் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கு. வாடகரம் அதில் ஒரு ஏரியா தாண்டி போகும்போது நம்ம எதுக்காக நம்மளாம் டோல் கட்டணும், டோல் கட்டி கூட இவ்வளவு சாலைகள் மோசமா இருக்கு. ஒரு மழை சிறுமழை வந்தால் கூட நம்ம இப்போ விழுப்புரம் பல இடங்கள்ல GST சாலைகள்ல போக முடியல. நம்ம சென்னை திருச்சி சாலைகளே அங்கேயும் திடீர்னு பேட்சா இருக்கும், இதுல ரோட்ல போக முடியாது. இப்படி எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி, இந்த சாலைகளுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம். உட்கட்டமைப்பு அதிகமாக நம்ம செலவழிக்கிறோம் சொல்லும் பொழுது, எதற்காக அதிகமாக செலவழிக்கிறோம்னா, இந்த சாலை உட்கட்டமைப்புக்கு செலவழிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை கிலோமீட்டர் ரோடு போறாங்க முதற்கொண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி போடுகின்ற அந்த சாலைகள் தரமாக இருக்கின்றதா? இன்னும் சொல்ல போனா, அந்த டோலை எதுக்காக ரிசீவ் பண்றாங்க, டோலை எதுக்காக வாங்குறாங்க? நாங்க இதை இவ்வளவு காசு போட்டு இந்த ரோடெல்லாம் பில் பண்ணிருக்காங்க, அவன் அந்த காசு PPP மாடல்ல அந்த காசெல்லாம் மறுபடியும் எடுக்கணும். அப்போ இந்த சாலை போட்டவர்களுக்கு மறுபடியும் நம்ம கொடுக்கணும், அந்த கான்ட்ராக்டர் நம்ம பே பண்ணிருக்கோம், அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதா. அப்படி நம்ம போடுகின்ற அந்த சாலைகளை தரமாக இருக்கிறதா? இந்த கான்ட்ராக்டர் உண்மையிலேயே இதுல
பல லட்சம் வாகனங்கள் போகிறது, பல கோடி உயிர்கள் இதுல வந்து பயணிச்சு போறாங்க, அவர்களுக்கு நாம உண்மையாக இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்களிலும் இந்த ஒப்பந்தக்காரர்களாக இருப்பவர்கள் ரோடு இதுவரைக்கும் சார் சாலைகள்ல இந்த மாதிரி குண்டும் குழியுமாக சாலைகள் அமைத்தால் அந்த கான்ட்ராக்டரோ அந்த பொறியாளர்களுக்கோ தண்டனைகள் கிடையாதா? இல்ல முதலா இப்பதான் வடிவமைக்கப்பட போகுதா? இல்லங்க, கிடையாது. நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நம்ம போன இவர்ல நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் எல்லாம் இருந்தார் இல்லையா, அவர் இப்ப 2-3 ரோட்ஸ்க்கு எல்லாம் போனாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் கூட போனாரு, அவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க. அவங்க போய் பார்க்கும் பொழுது சில சாலைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொதுவான விஷயம், மில்லிங் பண்ணுங்க. மில்லிங் பண்ணுங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற சாலைகள் மேல சாலைகளை போடாதீங்க, சுத்தமா அதை சுரண்டிட்டு போடுங்க அப்படிங்கிறது அரசாங்கமும் சொல்றது. உயர்நீதிமன்றம் பல நேரங்களில் தீர்ப்பு சொல்லும் போது சொல்லிருக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, ரோட வந்து நல்லா கூட இறையன்பு கொடுத்தாரு. இறையன்பர்கள் போனார், இதெல்லாம் பண்ணாங்க, மில்லிங் பண்ணுங்க மில்லிங் பண்ணுங்கிறது நீங்க அடிக்கடி சகஜமா கேட்கிற விஷயங்கள். ஆனா இந்த கான்ட்ராக்டர்ஸா இருக்கிறவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. லைட்டா மில்லிங் பஸ் கணக்குக்கு மில்லிங் பண்ணு, சுத்தமால மில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, வேகமா சாலைகளை போட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். நீங்க ஹைவேஸ்லேயே கூட பார்க்கலாம், இந்த சாலையுடைய இந்த ஹைட் வந்து ஏறிட்டே இருக்கு. நீங்க வந்து அது வந்து நம்ம சிட்டிக்குள்ள போற சாலைகளாக இருக்கலாம், இல்ல ஹைட்ங்கிறது மழை நீர் தேங்குறதுக்கு, வீடுகளுக்குள்ள மழை நீர் செல்றதுக்கு அது ஒரு பெரிய முக்கியமான காரணமாக இருக்கு. நீ அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல, சென்னையில கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடு வாங்குறதே பெரிய குற்றம் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க வாங்கணும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது சாலையோட ஹைட் கீழே இருக்கும், அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மேல இருந்திருக்கும். இப்ப மேல போட்டு 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 என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீடு அண்டர் கிரவுண்டுக்கு மாத்திட்டாங்க இன்னைக்கு. அப்ப ஒரு குண்டுங்குழியுமா ஒரு சாலை உருவாயிடுச்சு அப்படிங்கிறத நரேட் பண்றதுக்கு ஒப்பந்ததாரர்கள்ட்ட இருந்தும் பல ரீசன் சொல்லுவாங்க. மழையினால நடந்துருச்சு, ஹெவி லோடு வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆச்சுது அப்படின்னு பல ரீசன் சொல்லுவாங்க. நீங்க வடிவமைத்து விடலாம், அவங்களெல்லாம் ஒரு பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு குற்றத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லங்க, நீங்க அந்த அக்கறையோட போட்டு நம்ம கேட்கிற கேள்வி அதான். நீங்க இத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் போக போகுது, நீங்க ஒரு சாலையை வடிவமைக்க போதே அவங்களுக்கு தெரியும் சார், அக்கறையோட போடணுங்கிறது எல்லா பொறியாளர்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இருக்கிறது தான். பட் அவங்கள இவர் சொல்ற மாதிரி தண்டிச்சிட முடியுமான்னு தான் கேட்கிறேன். இல்ல, நான் அதிலே மாறுபடுறேன். அக்கறையோட அவங்க போடுறது இல்ல, நான் அந்த நீங்க சாலை போடுவத உண்மையான அக்கறையோடு இந்த ஒப்பந்ததாரர்கள் அணுகிறார்களாங்கிறது எனக்கு மாற்று கருத்துக்கு அவங்க பண்றது இல்ல. கடமைக்கு நீ காசு வாங்கிட்டோம். நீங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு லஞ்சம் கொடுக்கணும், இங்க அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி அதுல என்ன மீதி காசு இருக்கோ அதுல இவங்க லாபமும் பார்க்கணும், அதே இடத்துல ரோடும் போடணுங்கிறது இருக்கு. அதை சேர்த்தா நம்ம பேச வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஆனால் அதான் சொல்றேன், அந்த உண்மையான அக்கறையோடு இந்த சாலைகளை போடுகிறார்கள் என்று கேட்டால் இல்லை. நீங்க அக்கறையோட போற என்ன அர்த்தம், நீங்க ஃபுல்லா மில் பண்ணிட்டு நல்லா சுத்தமா பண்ணிட்டு அப்பா இந்த சாலையில ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் போகுதுங்கிறது தெரியும். இந்த சாலையில போறவங்க கரெக்டா போகணும், நீங்க வந்து நிம்மதியா போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட செய்கிறார்கள் என்றால் இல்லை. எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, இந்த கான்ட்ராக்ட் நான் வேகமா முடிக்கணும், நான் காசு பார்க்கணும், அது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர இந்த அக்கறை எல்லாம் நிச்சயமா ஒப்பந்தாரம் இல்லை. வாஸ்தவம் சார், நீங்க சிரிச்சீங்க, அந்த சிரிப்புக்கு காரணம் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், ஜெகதீஷன் சொல்லக்கூடியது எல்லாமே சரியான விஷயம் தானா? கரெக்ட் தான், அவர் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்க வேண்டியதுதான். எனக்கு எதுக்கு சிரிப்பு வந்தது, இந்த ஒப்பந்தக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, அதுக்கு எனக்கு சிரிப்பு வந்தது. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நான் பேசிட்டு இருக்கும்போது நெறியாளர் வந்து அது உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்ட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணாரு. அப்போ நான் சொன்னேன் அது என்னுடைய ஒப்பீனியன் தான், ஆனா இதுதான் வந்து பரவலான மக்களின் ஒப்பீனியன் அப்படின்னு நான் அதை சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நான் ஐ வில் கம் டு திஸ் பாயிண்ட். நிதின் கட்கரி வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அதை சொல்றாரு, அவர் ஹிந்தியில பேசுறாரு அப்படிங்கிறதுனால நான் முழுக்க கேட்டேன், ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியும். சாலை விபத்துகள் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அக்டோபர் 24, 2024 அவர் என்ன சொல்றாரு, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல சாலை விபத்துகள் பத்தி ஒரு டாபிக் வந்துச்சுன்னா நான் போனேன் அப்படின்னா நான் வந்து ஐ ஹேங் மை ஹெட் இன் ஷேம் அப்படின்னாரு. அதாவது நான் தலையை குறிஞ்சுக்குவேன், ஏன்னா நம்ம நாட்டுல வந்து இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால எனக்கு அங்க போய் பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. அதுல ஒரு விஷயம் தான் அந்த சாலை விபத்து பத்தி. சாலை விபத்து பத்தி கடைசியில பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, சாலைகள்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டும் குழியுமா இருக்கிற அந்த சாலைகளுக்கு எல்லாம் கான்ட்ராக்டர்ஸ்க்கு மேல இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் நம்ம
நான் பைலபிள் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் பைலபிள் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டிய முகாந்திரங்கள் நீங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு ரோடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஓகே, மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் படி நீங்க வந்து இது பண்ணலாம், பராமரிக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா சடன்லி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல ஒரு ரோடு டேமேஜ் ஆயிடுது, சிங்க் ஆயிடுறது, கீழே இறங்கிடுறது, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ரோடு கான்ட்ராக்டர்ஸ்க்கு மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இதை நான் பைலபிள் அஃபென்ஸா கொண்டு வரணும்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு சொன்னா அது வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த மேட்டரை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது உறுதியாகிடுறது. அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நான் உங்களுக்கு சொல்றேன், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் தரமற்ற பொருட்களை வைத்து ரோடு போட்டிருக்கிறார், அந்த ரோடு வந்து வித்தின் 1 month or 2 months டேமேஜ் ஆயிடுச்சு சொன்னா உடனே கவர்மெண்ட் வில் டேக் இமிடியட் ஆக்ஷன். அதே மாதிரிதான் அமெரிக்கால எல்லா ரோடுகளும் சரியா போடுவாங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரோடுகளை நான் எப்படி பாக்குறேன், நான் என்ன பாக்குறது, நீங்க கூட பார்க்கலாம். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா 3 விதமான சாலைகள் இருக்கின்றன. ஒண்ணு நேஷனல் ஹைவேஸ், அதாவது கட்டண சாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி கீழே வர சாலைகள், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா போடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் ஹைவேஸ் சாலைகள், அதுக்கப்புறமா லோக்கல் பாடிஸ் பண்ற சாலை, சென்னை மாநகராட்சி, செங்கல்பட்டு நகராட்சி, கிராமப்புற சாலைகள், அதெல்லாம் பண்றாங்க இல்லையா அது. சோ இந்த மாதிரி 3 விதமா நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகுறது, நிதின் கட்கரி என்ன சொன்னாரோ அது எல்லாமே நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வர சாலை கட்டமைப்புக்கு தான் அப்ளை ஆகுது. இதுக்கெல்லாம் அப்ளை ஆகல. அவர் சொன்னது அந்த 4 லட்சம் ஆக்சிடென்ட்ஸ், 30,000 பேர் ஹெல்மெட் எல்லாமே இறந்தது, 10 லட்சம் 10,000 குழந்தைகள் இறந்தது, இது எல்லாமே வந்து நேஷனல் ஹைவே சமாச்சாரம் தான். நேஷனல் ஹைவே ரோட பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டா அங்க வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அதாவது இந்த ரோடு போடுறது, நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல, நான் என்னுடைய வங்கி தொழில் பண்ணும்போது இந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்கறதெல்லாம் பத்தி நான் நிறைய விரிவா படிச்சிருக்கேன், பண்ணியிருக்கேன். அதை வந்து ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி முடிச்சிடுறேன் அந்த பாயிண்ட் நான் முடிக்கிறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது அந்த ரோடு கான்ட்ராக்ட் போடும்போது அவங்க வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, EPC அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும், அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அடுத்தது BOOT, அங்க பில்டு, ஓன், ஆபரேட், அப்புறமா டிரான்ஸ்பர், 25 வருஷத்துக்கு அப்புறமா டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு புது மாடல் வந்திருக்கு, அதாவது பில்டு, ஓன், ஆபரேட் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எவ்வளவு சேதம் ஆயின்னு இருக்கும், நீங்க கட்டணம் வசூல் வச்சுக்கலாம், அதே சமயம் நீங்க வந்து அதை பராமரிக்கிற செலவு இருக்கு இல்லையா. நார்மலா நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் வருஷம் பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 10% தான் இருக்கும். 3வது வருஷம் 4வது வருஷம் ஆனதுக்கு பிறகு 15% வரைக்கும் வருஷம் உங்களுக்கு வந்து அந்த செலவு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பராமரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி காரங்க வந்து பார்ப்பாங்க. பேங்க்ல லோன் கொடுத்தாங்க பாருங்க, கன்சோர்ஷியம் பேங்கர்ஸ், அவங்க எல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதையே மத்த இந்த ரோடு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல இன்ஸ்டிடியூட்ஸ், நம்ம நாடுல வந்து IIM, IIT இவங்கெல்லாம் பண்ற அந்த வேலையை மெட்ராஸ்லயே வந்து ரோடு இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்களும் இந்த வேலையை பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கான்ட்ராக்ட்லயே ஒரு டேர்மா இருக்கிறதுனால நிதின் கட்கரி சொல்றது நம்மளுக்கு இது இருக்கும், அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், செயல்படுத்த முடியும். ஆனா அதே இது நீங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு கார்பரேஷன், ஒரு நான் கார்பரேஷன் லிமிட்லயோ, முனிசிபாலிட்டி லிமிட்லயோ, கிராமப்புறங்கள்லயோ நீங்க பண்ணும்போது அங்க வந்து பராமரிப்பது யார் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். பராமரிப்பதற்கான அந்த கான்ட்ராக்ட் இருந்தா தான் அவங்க நிதின் கட்கரி சொன்ன மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் நம்ம அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நார்மலி இந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகுறது அப்படின்னா, சரி ஒரு ரோடு போட்டுட்டீங்க, அந்த பில் பாஸ் பண்ற வரைக்கும் வந்து 2-3 ஸ்டேஜஸ் தான் இருக்கு, ஜாஸ்தி கிடையாது. கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே அங்க போய் அவங்க என்ன பிட்டுமின் மிக்ஸ் பண்றாங்க, என்ன அந்த இவர் சொன்னார் பாத்தீங்களா,
சுரண்டினாங்களா, பல்வரைசேஷன் பண்ணாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு சர்டிபிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க போடும்போது எவ்வளவு இன்ச்சு போட்டிருக்காங்க, 6 இன்ச்சு போட சொன்னோமே, 3.75 இன்ச்சு தானே இருக்கு, செக் பண்ணுவாங்க. ஹைவேஸ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா ரோடு ஓரத்துல கடப்பாரை போட்டு கொத்தி அதை மெஷர் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருமே பண்றது கிடையாது. இதெல்லாம் யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பிடபிள்யூடி அதிகாரிகளுடைய பொறுப்பு. ஆனா அந்த அதிகாரிகளுக்கு இதெல்லாம் பண்ண முடியாம போக காரணம் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டர் என்ன பண்ணிடுவான், முதல்லயே செட்டிங் பண்ணிடுவான். கான்ட்ராக்ட் எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னா நம்ம ஜெகதீஸ்வரனுக்கு நல்லாவே தெரியும். அமைச்சர் அப்படி இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ, அப்படி இல்லைன்னா ஒரு டிஎம்கே ஒரு ஆளுங்கட்சி அதிபர், சொல்றீங்க அமைச்சர், பிடபிள்யூடி என்ஜினியர், அதுக்கப்புறம் ஒப்பந்ததாரர்னு இந்த லைன் எல்லாம் தாண்டி அமைச்சர் நிதின் கட்கரி சொல்றது மாதிரி தண்டிச்சிட முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. கண்டிப்பா அதான் நான் சொல்ல வரேன். நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது. நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி கான்ட்ராக்டர் மினிஸ்டர் நெக்ஸஸோ, கான்ட்ராக்டர் ஆபீசர்ஸ் நெக்ஸஸோ இருக்கவே இருக்காது, கிடையவே கிடையாதாங்க. எந்த ப்ராஜெக்ட்லயுமே அவங்க கிடையாது. அவர் குறிப்பிட்டு சொல்றது நேஷனல் ஹைவேஸ மட்டும்தான் சொல்றாரா, இல்ல இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமா விபத்துக்கள் தவிர்க்க வேண்டும் 2030க்குள்ள அப்படிங்கிற பார்வை முன்வைக்கிறாரா? கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. அவர் சொன்னது வந்து ஹைவே ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து மட்டும்தான் சொல்லியிருக்காரே தவிர லோக்கல் பாடிஸை பத்தியோ இல்ல பஞ்சாயத்து பத்தியோ சொல்லல. ஆனா அவர் இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காருன்னு சொன்னா டெஃபினெட்லி பாருங்க, நம்ம வந்து கேஷுவலா அதை புறந்தள்ளிட்டு போக முடியாது. அவர் ஆதாரம் இல்லாம, அதாவது கான்ட்ராக்டர்ஸுக்கு அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுவும் நிதின் கட்கரி மாதிரி ஒரு அமைச்சர் நினைக்கிறார் சொன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து சரியான முகாந்திரம் இல்லாம அவர் பேசியிருக்க முடியாது. ஆனா அதையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, கார்பரேஷன் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ராக்டர் நம்ம வந்து டீபார் பண்ணிட்டோம், அவன் வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டோம், அவனுக்கு வந்து பிளாக் மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ரேட்டிங் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பியும் அந்த கான்ட்ராக்டரையே கூப்பிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கான அரசியல்வாதிகள், மாநகர பொறுப்பில் இருப்பவர்கள் அவங்க எல்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ இந்த கண்ட்ரோல் பண்ண முடியுற ஒரு சிக்கல் இருக்கு. இன்னும் சில உள்ளார்ந்த சிக்கல்கள் என்ன, அமைச்சர் பேசிட்டு போயிட்டாரு மேடையில அப்படிங்கறத நடைமுறையில எப்படி சிக்கல்கள் இருக்குங்கிறத நான் ஜெகதீஷ்ட கேட்டுறேன். ஜெகதீஷ், இங்க சொன்னீங்க என்னென்ன தவறுகள் நடக்குது, விதிமீறல்கள் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு. பட் அமைச்சர் இப்ப சொல்லிட்டாரு, இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க, முதல்ல இது வந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது இவங்கெல்லாம் திருந்தணும். நீங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அக்கறையோட ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்க முடியாது, நம்ம அக்கறையோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நான் அதை பார்க்கிறேன். நீங்க வந்து இது வரைக்கும் ஒன்றும் பெருசா என்னென்ன கிடையாது. அதை கண்காணிக்கிற ஏஇ சில நேரங்கள் அவங்கள கூட டிரான்ஸ்பர் அடிப்பாங்க, ஆனா ஒப்பந்ததாரர்கள் மேல பெரிய நடவடிக்கை இருக்காது. அவங்கள வந்து ரொம்ப பிளாக் லிஸ்ட் பண்றதே ரொம்ப அபூர்வம் தான். மீறி பிளாக் லிஸ்ட் பண்ண அவங்களே கூட வெவ்வேறு இடங்கள்ல பயன்படுத்துற நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது அப்ப ஓடப்படுகிற ஒப்பந்ததாரர் இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு பாலம் ஒண்ணு இடிஞ்சிருச்சு. பாலம் ஒண்ணு இடிஞ்சோம் நம்ம என்ன சொல்றோம், பிடபிள்யூடி அதுக்கு காரணம். அதே மாதிரி அதுல என்னென்ன இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்தாங்களோ அவங்கள பிடிங்க, அதே மாதிரி அந்த ஒப்பந்ததாரர் பிடிங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா ரோடுன்னு வரும்போது ரோட்ல நம்ம எப்படி அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்ம கேட்கிறோம். அதே தவறு இல்லையா? இப்போ பாலத்தினால எவ்வளவு கொஞ்சம் பேர் இறக்குறாங்கன்னா ரோட்னால இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போறாங்கிறதை பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுங்கிறது கிடையாது. காரணங்கள் இருக்கலாம். நீங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, டிசாஸ்டர் நடக்குது, அதனால ரோடு டேமேஜ் ஆனிச்சுங்கிறது வேற. ஆனா நம்ம பாக்குறோம் சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நாட்கள்லயே ரோடுகள் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அப்ப அதுல குறைகள் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் அதற்கு சரியான அந்த கலவை எல்லாம் போட்டீங்க, அதுக்கு ஒழுங்கா ஒர்க் பண்ணீங்களா, அதை பில் பண்ணீங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நீங்க அப்ப சொல்லல, ஒவ்வொரு வாட்டியுமே நான் பாக்குறேன். நீங்க வந்து நான் எல்லா ஊர்களுக்கும் போறேன், ரோடு போற இடத்துல எல்லாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது ரோடுக்கு மேல ரோடு தான் போட்டுட்டே இருக்க. ஒரு பாதி ரோடு போட்டுறாங்க, அப்பயே தெரியுது ரோட ஹைட் ஆயிடுது. அது ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அதனால மழை வந்தா வெள்ளம் எப்படி வீட்டுக்குள்ளலாம் போகுதுன்னு பார்த்த பிறகு கூட மறுபடியும் இந்த வேலையை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நமக்கே ஒரு கேள்வி வருது இல்ல, நீ இப்போ உன் வீடு இருந்தா அதே மாதிரி செய்வியான ஒரு கேள்வி வருது. அதுவும் பல நேரங்களில் பாருங்க நைட்டா ரோடு போடுவாங்க. அது ஒண்ணு டிராபிக் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இன்னும் நம்ம காலது என்னடா அது இதே ரோடு மேல இன்னும் ரோடு போட்டு போயிட்டானே அப்படிங்கிறதும் இருக்கும். ஒண்ணுக்கு பல நேரங்கள்ல கேட்கவே முடியாது. சில நேரங்களில் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் லோக்கல் ரோட்ஸ்ல அந்த கான்ட்ராக்டர் நம்பரை எழுதி வச்சா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சில இதெல்லாம் வந்துச்சு, அவன் அட்லீஸ்ட் கூப்பிட்டு கேட்கலாம், நீ எப்படிப்பா ரோடு போடல, அவன் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றதுக்காக அந்த கான்ட்ராக்ட் நம்பர் எல்லாம் எழுதுங்க அப்படிங்கறதெல்லாம் சில கேள்விகள்லாம் இருந்தது. நிச்சயமா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில காலத்திற்கு பிறகு இந்த ரோடுகள் மோசமானால் இல்ல நாங்க முதல்ல செக் பண்ணும் போதே தரமற்ற சாலைகளாக இருந்தால் நிச்சயமாக உண்மையில் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அமைச்சர் சொன்னக்கூடிய அந்த குற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம்
இது இன்னைக்கு மட்டும்தான் வரையறுத்திருக்கிறாங்களா? அமைச்சர் சொல்லக்கூடியது நம்ம டிஃபைன்டா பார்க்கும்போது பிணையில் வர முடியாத குற்றம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி தரமற்ற சாலைகளை போட்டு இருந்தால் அது குற்றம் அப்படிங்கிற இடத்துலதான் பரிணமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் அதை தான் குறிக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி அது குற்றம் அப்படின்னு சொன்ன இடத்துல இதுவரைக்கும் எவ்வளவு பொறியாளர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு ஒப்பந்ததாரர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல தண்டனையிலிருந்து எப்படி மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லங்க, நீங்க பொறியாளர்களுக்கு மேக்சிமம் என்ன தண்டனை கொடுத்திருப்பாங்க? நீ கொஞ்ச நாள் வந்து சஸ்பென்ஷனுக்கு போவாங்க பொறியாளர்களை பொறுத்த வரைக்கும். ஏஇ அது இன்னும் சொல்ல போனா அதுல கூட ஒரு சீஃப் இன்ஜினியரோ இல்ல சூப்பரண்ட் இன்ஜினியரோ மாட்டுவாருன்னா அவர் மாட்ட மாட்டாரு. நீங்க வந்து ஏஇ ஸ்கொயர் மேக்சிமம் ஏஇ ஸ்கொயர் அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு அதுக்கு மேல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கூட மாட்டுவாராங்கிறது கஷ்டம் தான். பல நேரங்கள் ஏஇ வந்து அவங்க அக்கௌண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, ஒப்பந்ததாரர்கள் எவ்வளவு பேர் நம்ம இது வரைக்கும் செய்திகளை படிச்சிருக்கோமா? ஒப்பந்ததாரர்கள் இந்த தரமற்ற சாலைகள் போட்ட காரணத்தால இந்த ஒப்பந்ததாரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது அந்த செய்திகளை நம்ம படிச்சதே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகளை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அட்லீஸ்ட் பிளாக் லிஸ்ட் பண்றாங்க, இல்ல வந்து கேள்வி கேட்கறாங்க அதிகாரிகள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இறையன் வந்தார், கேள்வி கேட்டார், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொன்னார், அப்படிதானே தவிர இது வரைக்கும் மோசமான சாலைகள் போட்டா இல்ல வந்து ஹைட்டு ரோடுக்கு மேல ரோடு போட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, ஏதாவது ஒரு ஒப்பந்ததாரர் ஜெயிலுக்கு போயிட்டார், சிறைக்கு போயிட்டாருங்கிற செய்திகள் நம்ம படிச்சதே கிடையாதுல்ல. அவங்க அதனாலதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. நீங்க என்ன மிஞ்சி போனா எனக்கு பணம் கொஞ்சம் லேட் ஆக்குவீங்க, நீங்க வந்து அந்த செக் பாஸ் பண்றது லேட் ஆக்குவீங்களே தவிர எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது பெருசா இல்லைங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அப்போ அதை பிக்ஸ் பண்ணணும், பிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க சிறைக்கு போயிடுவீங்க, அதுவும் ஜாமீன்ல வர முடியாத இடத்துக்கு நீங்க போவீங்க. அப்படின்னா அப்பயாவது கொஞ்சம் பயம் வரும் இவர்களுக்கு. ஆமா, நம்ம மோசமான சாலைகள் போட்டுட்டு இருக்கோம், நம்ம என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சட்டப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காவது அவர்களை நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கிறேன். அது இப்ப நிதின் கட்கரி சொல்ல மாதிரி ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து இன்னொன்னு, இந்த ஏஇ ஸ்கொயர் அவங்களை அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பிரஷரை உண்டாக்கும். நாளைக்கு நம்மளும் இதுக்கு அக்கௌண்டபிள் ஆகும், நம்மளும் நாளைக்கு சிறைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படும், இல்ல கான்ட்ராக்டர் வந்து நம்மளே சேர்த்து மாட்டி விடுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தும். அந்த ஒரு காரணத்திற்காகவாது இவர்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு, இந்த சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம், அதோட போகாம இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போன நான் பார்க்கிறேன். உண்மையிலே சட்டமாக இயற்ற வேண்டிய அவசியம் இருக்கு நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால்தான் இவர்கள் நிச்சயமாக இது தரமான சாலைகளை போடுவார்கள். வாசுதேவன் சார், அவர்கிட்ட கேட்டதுதான் அமைச்சர் சொல்லிட்டாரு பிணையில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு என்றால், இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய குற்றத்திலிருந்து எளிதாக அவங்க மேல ஃபைல் செய்யப்பட்டாலும் கூட அவங்க வெளியில வந்துருவாங்க. இங்க நம்ம ஜாமீன் நான் பெயிலபிள்ல அஃபென்ஸா இதை மேட் அவுட் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. பட் இதுக்கான நெறிமுறைகள்ல சட்ட திட்டங்களாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் என்னெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கணும், அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன? எக்ஸாக்ட்லி, நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ, கரெக்டா கேட்டீங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த இதுக்கு வந்து முகாந்திரம் முதல்ல டெவலப் பண்ணணும். அதாவது இந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, இதனால தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். கோர்ட்ல அவ்வளவு ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியாது இந்த விஷயத்துல. ஏன்னா அது இருக்கு ரோடு வந்து ரோட அந்த கோர்ட்ல வழக்கு கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த ரோடை நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்க முடியாது. அங்கதான் சாட்சி இருக்குன்னு சொன்னா அந்த சாட்சி டெய்லி பேசிஸ்ல பயன்படுத்தப்படுது, அது அழிஞ்சு போயிடும். அதனால இல்ல நான் இன்னும் வாசுதேவன் சார்ட்ட சொல்றேன், கோர்ட்ல போய் கோர்ட்ல நிரூபிக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல இந்த சாலை 2025 ஜனவரியில் போட்டிருக்காங்க. 2025 பிப்ரவரியில் இந்த சாலை சேதமாயிருக்குன்னா இந்த கான்ட்ராக்டர் போட்ட சாலை சேதமாயிருக்கு, உடனடியாக அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது, உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் பெயிலபிள். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வர்றதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், சார்ஜ் ஷீட்டாக இருக்கட்டும் பண்ணுறது. முதல்ல இமீடியட் காஸ் அவர் அரெஸ்ட் செய்யப்படுவார் அப்படிங்கிறது இருக்குல்ல. சாலை குண்டுங்குழியமா விழுந்துட்டாலே முதல்ல அரெஸ்ட் அப்படிங்கிறது தானே நான் பெயிலபிள் ஆஃபென்ஸுடைய பிரைமா ஃபேசி. இல்லைங்க, சாலை வந்து திடீர்னு எப்படி கிராக்ஸ் டெவலப் ஆச்சு, குண்டு இது பள்ளங்கள் எப்படி வந்தது அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க. கான்ட்ராக்டர் சொல்லிட்டு போவாரு, இந்த மாதிரி இந்த காரணத்தினால தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதாவது என்னதான் நீங்க 24 hours கேமரா வச்சிருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்தது, எவ்வளவு லோடட் வெஹிக்கிள்ஸ் வந்தது, வேற ஏதாவது சபோட்டாஜ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டா பார்த்து எஸ்டாப்ளிஷ் பண்றதும் ரொம்ப கஷ்டம். நான் முதல்ல என்ன சொன்னேன், பில் பாஸ் பண்றது ஒரு ரோடு எப்படி உடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு காரணங்கள் சொல்லிடலாம். திடீர்ந்தால அந்த லோட்ல நிர்ணயிக்கப்பட்ட வெயிட்ஸை விடவும் ஹெவி லோடட் வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணலாம், டிராவல் செய்யலாம்.
ஆனாலும் தண்டிக்கப்படுறது கஷ்டம் இல்ல. இங்க நீங்க விளக்கம் கேட்டுட்டீங்கனாலே விளக்கம் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை ஆவணப்படுத்துறதுக்கு பிடபிள்யூடியோ அரசாங்கத்திட்டயோ முறையான தரவுகள் இருக்காதே. ஒரே அந்த தரவுகளை பத்தி நான் சொல்ல வந்தேன். பில் பாஸ் பண்றதுக்கு முன்னால, அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே வந்து மானிட்டரிங் பண்ணிடுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்புறமா ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது குவாலிட்டி செக்கிங் பண்ணதுக்கு ரிப்போர்ட், அவங்க மேற்பார்வை பண்ணதுக்கு ரிப்போர்ட், கண்காணிக்கிறது ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பில் ஃபைனல் பில் பாஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட அவங்கள இது பண்ணி செக் பண்ண சொல்லி, ஆய்வு நடத்த சொல்லி அவங்கள்ட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நீங்க தான் அங்க அத்தாரிட்டி அப்படின்னா, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவாரு, அட்ராண்டம் ஒரு 4 இடத்துல போய் செக் பண்ணிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பில் பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஆணி அடிக்க முடியும். கான்ட்ராக்டர்ஸுக்கு உடனே ஆணி அடிக்க முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இப்போ வர கான்ட்ராக்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி பீரியட் 5 இயர்ஸ் கேரண்டி. அதாவது நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் கேரண்டி பீரியட் இருக்கு. அதுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆக்க போறோம் அப்படின்னு கட்காரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க லோக்கல் லெவல்ல அந்த கேரண்டி பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இங்க ஒரு கேரண்டி பீரியட் வருது. ரெண்டாவது வந்து இன்னொரு பேங்க் கேரண்டி. அதாவது இந்த ரோடு ஏதாவது பழுது ஏற்பட்டால், 1 வருஷத்துக்குள்ள பழுது ஏற்பட்டால், வாரண்டி பாருங்க, 1 வருடத்திற்குள் பழுது ஏற்பட்டால் இந்த பேங்க் கேரண்டி நீங்க வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. அதையும் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க யாராவது பேங்க் கேரண்டி கொடுத்துருக்கீங்க, ரோடுல ஏதாவது டேமேஜ் ஆயிடுதுன்னு சொன்னா உடனே அந்த பேங்க் கேரண்டி நாங்க இன்வோக் பண்ணிடுவோம். அதாவது 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வந்து 100 கோடி ரூபாய் பேங்க் கேரண்டி கொடுத்துருக்கீங்க மெயின்டெனன்ஸுக்கு அப்படின்னா, எதுலயோ ப்ராப்ளம் மாத்திச்சோன்னா 100 கோடி ரூபாய் பேங்க் கேரண்டி அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 100 கோடி ரூபாய் கவர்மெண்ட் போயிடும். அவங்களுக்கு தான் அது லாஸ். இந்த மாதிரி சில பயம் எல்லாம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அவங்களாம் வந்து ஹைலி கிளாஸ் 1 கான்ட்ராக்டர் சார். அவங்க அந்த கான்ட்ராக்டர்ஸும் இங்க லோக்கல் ரோடெல்லாம் போடுறதுக்கு வரமாட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களோ அதை யூஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம இது லோக்கல் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னா, கான்ட்ராக்டர் முதல்ல சொல்லிடுவான். அதாவது ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை சர்வே பண்ணிட்டு, அது இது போட்டுட்டு, அதுக்கு டிமாண்ட் போட்டுட்டு, அது பாஸ் பண்ணி அது சாங்ஷன் வரதுக்குள்ளே 6 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள அந்த டேமேஜ் இருக்கு. எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரிக்கு மிக தெளிவாக தெரியும். வார்த்தையினால மட்டும் கான்ட்ராக்டர் மற்றும் பொறியாளர்களை கைது செய்தெல்லாம் நான் பைலபிள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு இருக்கு, அந்த சிக்கல்களை சொல்லாமல் நாங்க நான் பைலபிள் அப்படின்னு சொன்னா நடைமுறைப்படுத்திட முடியுமா அப்படிங்கிறது பாமரனுடைய கேள்வியா இருக்கும்ல. இது நீங்க ஒரு பேச்சுக்காக மட்டும்தான் சொன்னீங்களா? இல்ல அவரு சொன்னது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம். அது வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிக்கு கீழே வர எல்லா சாலைகளுக்கும் அது வந்து செயல்படுத்த முடியும், அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். ஆனா நான் சொல்றது வந்து இந்த கார்பரேஷன் லெவல்ல, முனிசிபாலிட்டி லெவல்ல, கிராம பஞ்சாயத்து லெவல்ல வர சாலைகளுக்கு தான் போய் இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கறத நான் சொன்னேன். அங்கே உங்களுக்கு வந்து சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். மோர் ஓவர் அங்க வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் கொஞ்சம் கிராண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா இவங்களுடைய 25% கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அப்புறம் பேங்க்னுடைய லோன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த 3 பிளஸ் அங்க டோல் வேற இருக்கு. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து பராமரிப்பு மொத்தமாவே சென்னை கார்பரேஷனுக்குள்ள வந்துடுது. சென்னை கார்பரேஷன்ல இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி பொறுப்பை உணர்ந்து நடந்துகிட்டீங்கன்னு சொன்ன கான்ட்ராக்டர் மட்டும் இல்ல, அதிகாரிகளும் உணர வேண்டாம். அமைச்சர் சொன்னதுல சென்னை மாநகராட்சியில் கான்ட்ராக்டர், ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் வர மாட்டாங்க உங்களுடைய பார்வை? ஆமா ஆமா, கண்டிப்பா வர மாட்டாங்க. ஏன் ஒரு அமைச்சர் சொல்லக்கூடியதுல எல்லாரும் தானே வருவாங்க? வரணும் சார், வரணும். அதான் சொல்லுறேன். அதைத்தான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களோ அதே டெக்னாலஜி இங்க கொண்டு வாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அங்க என்ன பிசினஸ் மாடல் இருக்கோ அதை இங்க கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேன், அங்க வந்து பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்பர் இருக்கா, அதே மாதிரி இங்க ஒரு பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்பர் போடுங்க. நான் தப்பே கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. அதாவது என்ன பைனான்சியல் மாடலு, அங்க என்ன உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அது எல்லாத்தையும் நீங்க இங்க கொண்டு வாங்க அப்படின்ற எல்லாமே நீங்க வந்து. ஆனா அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த நகர நிர்வாகம் இதை செய்ய விடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி ஜெகதீஸ்வரன், நிறைவான கருத்து.
நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி அவர் பேசுறாரு. நாங்க வந்து இந்த மாதிரி ரோடு கான்ட்ராக்ட்ல ரொம்ப மோசமா போட்டுட்டு இருக்க கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஹெவி ஃபைன்ஸ் போடுறோம், ஹெவி பெனால்டிஸ் போடுறோம்ட்டு லட்சக்கணக்கான ரூபாய் போடுறாங்க 2022. அப்ப வந்து இந்த மாதிரி அவங்கள சிறையில தள்ளணும்னு சொல்லி பேசல. அதற்கு பிறகு நிறைய கோடிக்கணக்கான ஃபைன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. செய்திகள், பல செய்திகள் கிட்டத்தட்ட 82 கோடி வரைக்கும் டோட்டலா ஃபைன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கிறது இருக்கு. இப்போ அது நடந்த பிறகும், நீங்க ஒரு ஃபைன்ஸ் போட்ட பிறகும் இவர்கள் மாறவில்லை. இப்ப அதுக்குதான், அதனாலதான் நிதின் கட்கரி அவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு நான் பாக்குறேன். நீங்க வந்து ஃபைன்ஸ் போட்டாதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்படி இல்லைங்கும் போதுதான் இவர்களை சிறைக்கு தள்ளானது இவர்கள் திருந்துவார்களா, இவர்கள் மாறுவார்களா என்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். இன்னொன்னு, நிதின் கட்கரி அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்ற அந்த சட்டம்ங்கிறது எல்லோருக்கும் அப்ளிகபிளா வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அது கார்பரேஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கணும். ஏன்னா நம்ம அல்டிமேட்டா இந்த மழை வெள்ளம்லாம் வரும்பொழுது ஹைவேஸால அதிகமா பாதிக்கப்படுறோம். நேஷனல் ஹைவேஸ்ல, ஸ்டேட் ஹைவேஸை விட நம்ம ரோட்ல உள்ளுக்குள்ள இருக்கிற மாநகராட்சி சாலைகள், நீங்க மாவட்ட சாலைகள், அதுல தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம். அப்ப அதுலதான் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண அவசியம் இருக்கு. அங்கதான் வந்து கான்ட்ராக்டர் மிக மோசமாக பணத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாக இருக்கிறது. அப்ப அவர்களையும் இது முறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாசன் சார் சொல்ல வந்தீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது யாரு வழக்கு போடுறது கான்ட்ராக்டர் மேல சொல்லுங்க? கவர்மெண்ட் போடுவாங்களா, அல்லது இவங்க விக்டிம்ஸ் யாரும், அதாவது விபத்துக்கு உள்ளான பாதிப்பு ஏற்பட்டவர்கள் போடுவாங்களா? பாதிப்பு ஏற்பட்டவர்கள் கான்ட்ராக்டர் மேல வழக்கு போட்டது இந்தியாலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேசஸ் தான் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கு. இவ்வளவு வருஷமாவே 40 இடங்கள்ல தான் இந்த மாதிரி நடந்திருக்கு கான்ட்ராக்டருக்கு மேல. அதாவது விக்டிம்ஸ், நீ ரோடு சரியா போடல அப்படின்ட்டு அவனையும் வந்து அந்த வழக்குல சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் நீங்க போடணும் அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஆதாரங்களையும் தரவுகளை எல்லாம் கரெக்டா ரெடியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண முடியும். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டர்ஸே வந்து அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ், அவங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நேச்சுரலி அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ரோடு கெட்டு போனாதான் அடுத்த வருஷம் திருப்பி 4000 கோடி கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 4000 கோடி கான்ட்ராக்ட் கிடைக்கும். அது நம்மளுக்கு வந்து 40%, 30% என்ன கட்டிங் கமிஷன் எல்லாம் இருக்கோ அதான் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட பண்ணலாம் சார். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஆக்சிடென்ட் விக்டிம்க்கு அவங்க கிளைம் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ரோடு சரியா இல்ல, இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வேயர்ஸ் தான் கரெக்டா சொல்லுவாங்க, இந்த இடத்துல மீடியம் சரியில்லை அப்படிம்பாங்க, இந்த இடத்துல கட்டிங் சரியில்லை அப்படிம்பாங்க, இந்த இடத்துல டர்னிங்ல பிளைண்டா இருக்கும்பாங்க, அந்த இடத்துல நீங்க வந்து எதிரில் வர வெஹிக்கிள் தெரியல அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. அந்த காரணத்தை காமிச்சிட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் முடிச்சுக்கும். ஆனா எகைன் இதுவும் ஹைவேஸ்ல தான், லோக்கல்ல கிடையாது. லோக்கல்ல என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, நடைபாதைகள் தான் ஆக்கிரமிச்சாச்சு. நடைபாதைகளுக்கு வெளியில கார் பார்க்கிங், ஸ்கூட்டர் பார்க்கிங், அது அப்புறம் சாயங்காலமா வந்துட்டீங்கன்னு சொன்னா கடையே வெளியில வந்துடும், அங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யார நீங்க தண்டிக்க முடியும்? எந்த யார் தண்டிக்க முடியும்? இவ்வளவு கடுமையா அமைச்சர் சொன்ன பிறகும் யார் தண்டிக்க முடியும் அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இந்த கேள்வியை நம்ம இந்த விவாதத்துல முன் வச்சுதான் நிறைவு செய்யறோம். தரமான ரோடு சாத்தியமா? கான்ட்ராக்டர் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் மந்திரி. இசாந்து விவாதத்தில் 2 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சக வாசுதேவன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.